அவனுக்கு காதல், காமம், நட்பு இது எதுவுமே அவனுக்கு பெரிய விஷயமே கிடையாது. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் அவனால் இருக்க முடியாது. பட் காதலிப்பான், அந்த பொண்ணோட காமத்தை அனுபவிப்பான். அதை தாண்டி ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகணுன்னு நினச்சா அவன் பயப்படுவான். அது அவனுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமாகவும் தேவையில்லாத சுமையாகவும் தான் இருக்கும். ஒரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிக்கும் போதே அவனை எப்படி கழட்டி விடலாங்கிறது வரைக்கும் நல்லா பிளான் பண்ணிட்டு பண்ணக்கூடியவன் தான் அவன். ஒரு டாக்டர்னா விலங்குகளுக்கான மருத்துவர் அவன். அது அவனுடைய தொழில். அவனுடைய கனவு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கப்பல் எடுத்துகிட்டு உலகம் ஃபுல்லாக சுற்றணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவனுடைய கனவு. அவனுடைய வாழ்நாள் மொத்தத்துக்குமான கனவு. அதுக்காக தன்னுடைய உழைப்பை ஃபுல்லாக சேமிப்பாக வச்சிட்ருக்கான். இன்னொரு பக்கம் ப்ளே பாய் வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு காதல் வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்படியெல்லாம் எல்லாத்துட்டையும் பாவத்தை சம்பாதிச்சவனுக்கு அதை பழி வாங்குற மாதிரி ஒரு காதலி கிடைச்சா எப்படி இருக்கும்? அதுதாங்க இந்த படம். வணக்கம், நான் உங்கள் கவின். நான் இந்த படத்தில் உங்கள் கூட, இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணக்கூடிய படம் 50 First Dates. 2004 ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய படம். உங்களில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்படியே பார்க்கலைனாலும் உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கக்கூடிய படம் தான் இந்த படம். இந்த படத்தை இன்றைக்கி ஏன் பேசுகிறேன்னு காரணம், இன்றைக்கி ஒரு படம் பார்த்தேன், காதல் ரீசெட் ரிப்பீட் அப்படின்னு சொல்லி ஏஎல் விஜய் பண்ண படம். அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே இந்த படம் 50 Dates மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வந்துகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி அந்த படம் பார்க்கும்போது அது கிடையாது, அது ஒரு வேறு கதை. 2 படத்துக்கும் ஒரே நாட் மட்டும் இருந்துச்சு. அந்த கதையோட கோர் மட்டும் எடுத்துகிட்டு இவங்க வேற ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த படம் எப்படி இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பற்றி நான் பேச விரும்பலை. எனக்கு ஏஎல் விஜய் பிடிக்கும், அதனாலேயே. இப்போ நம்ம 50 First Dates வரும். நான் சொன்ன மாதிரி ப்ளே பாய் மாதிரி இருக்க ஒருத்தனுக்கு சின்சியரான காதல் வருது. அதுவும் எந்த பொண்ணுகிட்டனா அந்த பொண்ணுக்கு எப்படி சொல்கிறது, சரி சின்னதாக கதையாகவே சொல்லிடுறேன், ஸ்டார்ட்டாக சொல்லிவிட்டேன், எந்த முடிவும் எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறதுனால, ஹீரோவுக்கு உலகம் சுற்றணும்னு ஆசை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அவர் உலகம் சுற்றணுங்கிறதுக்காக ஒரு கப்பலை ரெடி பண்ணுவான். அந்த கப்பலை ரெடி பண்ணிவிட்டு இதுலேருந்து அந்த தீவு வரைக்கும் போயிடுவோம். அந்த தீவு வரைக்கும் போயிட்டோன்னா கப்பல் எந்த வகையிலையும் மக்கர் பண்ணலைன்னா எடுத்துகிட்டு உலகம் ஃபுல்லாக சுற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும். தீவு வரைக்கும் போகும்போது தீவை நெருங்கும் போது அந்த கப்பல் டேமேஜ் ஆகிடும். வேறு வழி இல்லை, அந்த தீவில் தான் தங்கணும் கப்பலை சரி பண்ணுற வரைக்கும். ஸோ அந்த தீவில் போய் தங்குறதுக்காக போகிறோம். ஒரு ஹோட்டல் இருக்குது. ஹோட்டலில் ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. நல்லா சிரிச்ச முகமாக ஹாப்பியாக இருக்குது. பார்க்குறான், ஏனோ தெரியல அவனுக்கு மற்ற எல்லா பொண்ணுங்களுமே பார்க்கும்போது இவ இப்படி பேசினா மடிஞ்சிடுவா, அப்படி பேசினா மடிஞ்சிடுவா அப்படிங்கிற மாதிரியான புத்திக்குள்ள அந்த குயுக்தியான ஒரு விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா. இந்த பொண்ணை பார்க்கும்போது அவனுக்கு தோணலை. இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அவன் நெருங்கக்கூட விரும்பலை, அப்படி விட்டான். ஓகே ஆகிடுச்சு. அன்றைக்கி கப்பல் சரி பண்ணுறதுக்கெல்லாம் வராங்க. 1 வாரம் 10 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறான். மறுநாளும் திரும்பவும் அதே ஹோட்டலுக்குள்ளே போகிறான். அந்த பொண்ணு அதே பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கு. இவனுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. லேசாக பேச ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணும் பேச ஆரம்பிக்குது. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப க்ளோஸாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறது, இவ்வளோ பெரிய சம்பாஷணைகள் நடைபெறுமா, இவ்வளோ பெரிய உரையாடல்களை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ நல்லா பேசுகிறாளே அப்படிங்கிறது, காதல் காமம் எல்லாத்தையும் தாண்டி அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த பொண்ணை ஈர்ப்பாக இருக்குது, பிடிச்சிருக்கு. எப்படியாவது இந்த பொண்ணு கூட அந்த நட்பு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். அவனே கேட்குறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை கேட்குது. அந்த பொண்ணு ஹீரோயின், அந்த பொண்ணை கேட்குது, நாளைக்கு நம்ம இதே இடத்துல மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. இவனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. நானே சொல்லலாம்னு நினச்சிருந்தேன், இவ்வளோ சொல்லிட்டாலே பரவாயில்ல, ஓகே அப்படின்ட்டு சரிங்க நாளைக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்றான். சரி நாளைக்கு காலையில் நேரத்தில் ஸ்பீடாக போயிடக்கூடாது, கொஞ்சம் லேட்டாக போகும் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாவில் இருக்கான். அந்த பொண்ணு முன்னாடியே வந்துருச்சு. பார்க்குறேன், இன்றைக்கும் அந்த பொண்ணு பிங்க் கலர் ட்ரெஸ்லேயே வந்துருக்கு. சரி நம்ம தான் நேற்றுக்கு பழகிட்டோம்ல, பேசிட்டோம்ல, போய் அப்படியே பேசிகிட்டே கேஷுவலாக கேட்டுக்கலாமே அப்படின்ட்டு பக்கத்தில் உட்காந்து ஹாய் அப்படிங்கிறான். அந்த பொண்ணை சொல்கிறான். அந்த பொண்ணு யார் நீ அப்படின்னு கேட்குது. இவனுக்கு அதிர்ச்சி ஆகுது. ஏன் நம்ம தான் நேற்றுக்கு தானே பேசிகிட்டு இருந்தோம், நீ தானே இன்றைக்கி வர சொன்ன அதுன்னொன்னே இந்த பொண்ணு காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஹோட்டலில் உள்ளவங்க எல்லாருமே எதிர்த்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோட்டல் ஓனர் குண்டா ஒரு லேடி. அவங்க நேற்றுக்கு இவன் ஹோட்டலில் இந்த பொண்ணை பார்த்து பேசும்போதே முறைச்சிட்ருக்கோம். இந்த லேபர்ஸ் எல்லாருமே முறைச்சி தான் பார்த்துட்ருப்பாங்க. இந்த லேடி அவனை அவசரமாக இழுத்துட்டு போய் தனியாக கூப்பிட்டு போய் சொல்லும், இங்கே பாரு தம்பி, அந்த பொண்ணு என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணு. அந்த பொண்ணுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இதே நாளில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதனால அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த பொண்ணு எல்லாமே மறந்து போயிடுச்சு. நீங்கள் இன்றைக்கி நைட்டு தூங்கி எழுந்திரிச்சானா இன்றைக்கி என்ன நடந்ததுங்கிறது மறந்து போயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு முதல் நாள் வரைக்கும் தான் ஞாபகத்தில் இருக்குது. அதுக்கப்புறமா எந்த விஷயங்களும் அந்த பொண்ணுக்கு ஞாபகத்திலே கிடையாது. ஸோ அந்த சூழ்நிலையில் தான் அந்த பொண்ணு இருக்கா.
நீ தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாத. நாங்கள் எல்லாரும் அந்த பொண்ணோட மனசோ எதுவும் மைண்டில் உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் எல்லாரும் அந்த நாளை நாங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாளும். அவள் அக்டோபர் 13 அந்த ஆக்ஷன் நடந்துச்சு. அன்னைக்கு அவள் இதே பிங்க் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கா. இன்னைக்கு நைட் அவள் வீட்டுக்கு போய் தூங்கின உடனே அவளோட ட்ரெஸ் எடுத்து அவங்க அப்பா அம்மா துவச்சி வைக்கிறாங்க. அவங்க அப்பாவுடைய பிறந்த நாளுக்காக ஒரு பெயிண்டிங்கெல்லாம் வீட்டில் பண்ணியிருக்கா. டெய்லி அவள் அந்த பெயிண்டிங்கை பண்ணுவாள். இவன் தூங்கினதுக்கு அப்புறமா அந்த வீட்டுக்கு வெள்ளையடிப்பாங்க, அந்த செவுத்துக்கு வெள்ளையடிப்பாங்க. அந்த வேலையை பார்த்துட்ருக்கோம். டெய்லி அந்த நியூஸ் பேப்பரை நாங்கள் புதுசாக பிரிண்ட் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவளுக்கு அந்த நாள் அவளுக்கு ஞாபகத்திலே இருக்குது. அந்த நாள் மட்டும்தான் அவன் நம்பிக்கிட்டு இருக்கா. அந்த நாளில் மட்டும்தான் அவள் சந்தோஷமாக இருந்திருக்கா. அதனால் நாங்கள் டெய்லி வந்து ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். புதுசாக ஒரு நாளை கொண்டு வந்து அவளை உடைக்க விரும்பலை. உனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை அப்படின்னு அவளுக்கு சொல்ல விரும்பலை. புரிஞ்சுக்கோ, இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனுக்கு சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே அப்படின்ட்டு மறுநாள் விட்டுறான். மறுநாள் திரும்ப போகிறான். திரும்ப போகும்போது இவனுக்கு இன்னைக்கு யோசனை, சரி நம்ம நேற்றுக்கு போய் நம்ம தெரியாது, அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு இருக்குது. அதனால நம்ம போய் நேராக பேசணுன்னா அந்த பொண்ணு கத்திட்டா. இன்னைக்கு நம்ம முதல் நாள் எப்படி பேச ஆரம்பித்தோமோ அதே மாதிரியான ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறக்காக திரும்பவும் முதல் நாள் என்னென்னலாம் பேசினாலும் அந்த விஷயத்த திரும்பவும் ஆரம்பிப்பான். பட் இந்த பொண்ணு முதல் நாள் ஜாலியாக சீரியஸாக எடுத்துக்காமல் ஜாலியாக எல்லாத்துக்கும் எடுத்த பொண்ணு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் சீரியஸான பதில் கொடுக்குது, கோவப்படுது. அப்போ தான் அவனுக்கு புரியுது, ஒரு பொண்ணு எல்லா விஷயத்தையும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டான். ஒவ்வொரு நேரத்துலையும் அவளுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி எடுத்துப்பா அப்படிங்கிற விஷயம் தெரியுது. ஒரு பொண்ணை பற்றி நம்ம சரியாகவே புரிஞ்சிக்கவே இல்லை அப்படிங்கிற விஷயமும் தெரிய ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் அவங்க அப்பா வந்துடுறாரு. அவங்க அப்பா வந்துட்டு வீட்டை சுற்றி காமிச்சிட்டு சொல்கிறாரு, பார்த்துக்கோ, நாங்கள் எல்லாருமே இந்த எஃபர்ட் போட்டுட்ருக்கோம். நாங்கள் எல்லாருமே அவளுடைய நாளை உடைச்சிடக்கூடாது, அந்த கஷ்டத்தை அவளை திரும்பவும் உருவாக்கிடக்கூடாது, நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது. என்னோட பர்த்டே அதுக்காகத்தான் அவள் அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஆசையாக கிளம்புனா. அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அந்த நாளை நாங்கள் சரியாக திரும்ப திரும்ப ரீக்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுடைய ஒரு வருஷமாக இதை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஒரு வருஷம் உழைப்பை நீங்கள் வந்து வீணாக்காத அப்படின்னு சொல்லுவான். சரிங்க, நான் இனிமேல் ஹோட்டலில் வந்து அவளை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிவிடுவான். வந்துடுவான். வந்ததுக்கப்புறமாவும் அவன் புத்திக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும், என்ன பண்ணுறது. அவன் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், இனிமேல் வந்து நான் ஹோட்டலில் வந்து பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனை ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பட் ஆனால் நான் ஏதாவது ஒரு வகையில் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஞாபகத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவற்றிருந்து மறைக்கிற மூலமாக இவ்வளவு நாள் வாழ்க்கையை அவளை இழக்க வச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை நாளை பின்ன அவள் ஞாபகங்கள் எல்லாமே திரும்பி வந்துருச்சுன்னா, இந்த ஒரு வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த ஒரு நாளை தான் நீ திரும்ப திரும்ப வாழ்ந்துக்கிட்டே இருக்க அப்படிங்க சொல்லும்போது என்ன ஆகும், உடஞ்சி போயிட மாட்டாளோ, அப்போ குணமாகறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் நாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி, அவன் ஃப்ரெண்டு கொஞ்சம் கோக்குமானக்காரன், நீ ஹோட்டலில் தானே பார்க்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்க, நீ ரோட்லேயே பார்த்துக்கோ, வர வழியிலே பார்த்துக்கோ அப்படிமா. இதுதான் பிளான். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிளான். ஒரு நாள் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஒரு நாள் ரவுடி அடிக்கிறாங்க, இன்னொரு நாள் கிட்னாப் பண்ணுறாங்கன்ட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ட்ராமாவை நடத்தி அவட்ட பேச ஆரம்பிக்கிறான், பழக ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருது. அவங்க அப்பா வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் அவங்க சொல்கிறான், நீங்கள் பண்ணுறது தப்புங்க அப்படிங்கிறத அவங்க அப்பாட்ட உட்காந்து புரிய வைக்கிறான். அவருக்கு இவன் வந்து அந்த நம்ம பொண்ணுகிட்ட தப்பான ஒரு பார்வையில் போகலை, அவன் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறான் அப்படிங்கிற புரியுது. அவர் அமைதியாக விட்டுறாரு. ஆனால் நீ பண்ணுறதுல எனக்கு இது கிடையாது தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இவன் தொடர்ச்சியாக பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா இவங்க அப்பாவுக்கே தெரிஞ்சதுனால அவங்க வீட்டுக்குள்ளேயும் போயிடுறான். வீட்டுக்குள்ளே போயிட்டு இவளுடைய வாழ்க்கையை ஃபுல்லாக வீடியோ எடுத்துறான். இதெல்லாம் இருந்துச்சு, இந்த ஒரு வருஷம் என்னெல்லாம் நடந்துச்சு, உன்னை எப்படியெல்லாம் உங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கிட்டாங்க, எல்லா விஷயத்தையுமே ஒரு வீடியோவாக போட்டுறான். அது போக திரும்பவும் இவன் எப்படி பழகுனா, இவனுடைய கோமாளித்தனங்கள் அத்தனையுமே சொல்லிடுறான். ஸோ டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னா இந்த வீடியோ போட வேண்டியது. ஸோ அவள் அந்தந்த நாளை அவள் முழுசாக கொண்டாட ஆரம்பிப்பாள். மறுநாள் காலையில் மறந்து போயிடுவா. பட் அன்னைக்கான நாளை அவள் வாழ ஆரம்பிப்பாள். நமக்கு இதுதான் பிரச்சனை, இவங்கெல்லாம் நமக்கு சொந்தக்காரங்க, இவன் வந்து நம்மளை ரொம்ப நேசிக்கக்கூடியவன். கிட்டத்தட்ட அவன் கூட உள்ள காதல் வந்து கிட்டத்தட்ட பெட்ரூம் வரைக்கும் கூட போகக்கூடிய சூழ்நிலை எல்லாமே உருவாகுது. ரொம்ப அழகாக இந்த படம் வந்து நான் சொல்லும்போது கூட உங்களுக்கு ரொம்ப சிக்கலாக போரிங்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் செம்ம காமெடியான படம், சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம். எப்படி சொல்கிறது, அவ்வளோ நல்லா ஜாலியாக இருக்கும் அந்த படம். ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாமே தெரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாட்ட அவன் பேசுகிறத கேட்குறான்.
எனக்கு உலகம் சுற்றுறது தான் எனக்கு விருப்பமாக இருக்குது. என்னோடய வாழ்நாள் கனவு அதுதான். அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். நடுவில் உங்கள் பொண்ணை பார்த்தேன். உங்கள் பொண்ணோட உடல்நிலை மனநிலை ரொம்ப எனக்கு முக்கியமாகப்படுது. ஏன்லாம் எனக்கு தெரியாது. நான் அவள் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் என்னோடய கனவுகள் உடஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு அது உடனே ஒரு மாதிரி ஆகிடுது. அவனை கூப்பிட்டு அந்த வீடியோவை எடிட் பண்ண சொல்கிறான். இந்த வீடியோ என் மேலே நீ உண்மையிலே பாசம் வச்சுருந்தேன்னா எடிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருக்கக்கூடிய காட்சிகள், இவன் சம்மந்தப்பட்ட எல்லா நினைவுகளையுமே அந்த வீடியோலேருந்து எடுத்துடுறான். இப்போது அந்த வீடியோவில் அவங்க குடும்பத்தை பற்றின விஷயங்கள் மட்டும்தான் இருக்குமே ஒழிய அதை தாண்டி எதுவுமே இருக்காது. அவனுக்கு புரியுது நம்மளை விட்டு போக சொல்கிறான் அப்படின்னு. பட் போகிறான். திரும்ப சந்திச்சாங்களா, திரும்ப சேர்ந்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய இதாக இருக்கும். இதாங்க இந்த படம். இந்த படம் சொல்லக்கூடியது என்னென்னா, அந்த ஹீரோ தான் ஒரு ப்ளே பாய் மாதிரி இருந்தவன் தான் நேசிக்கிற ஒரு பொண்ணுக்காக அவன் போடக்கூடிய எஃபர்ட் ஒரு நாளை கூட மிஸ் பண்ண மாட்டான். இன்னைக்கு நம்ம இது பண்ணலாம், அடுத்த நாள் புதுசாக ஆரம்பிச்சுக்கலாம். ஆனால் எந்த ஒரு நாளையும் மிஸ் பண்ண மாட்டான். ஒவ்வொரு நாளும் எஃபர்ட் போடுவான். இன்னைக்கு நான் அவளை நேசிக்க வைத்தே ஆக வேண்டும், இன்னைக்கு நான் அவளை நேசிக்க வேண்டும், என்னுடைய இடத்தை வேறு யாருக்கும் பறி கொடுத்து விடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருப்பான். அவனுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் தாண்டி ட்ரூ பேரிமோர் எங்களுடைய ஏஜில் அவங்க தான் வந்து கனவு கண்ணி. அவங்களுக்காகவே படத்துக்கு போனவங்க இந்தியாவில் அவ்வளோ அதிகமானது. அவங்களுடைய உதவிகளுக்கு இங்கே அவ்வளோ ரசிகர்கள் இருந்தாங்க, நான் உட்பட. இதுக்கு தனியாக கமெண்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த படம் அவசியமாக பாருங்கள். நீங்கள் பார்த்த காதல் கதைகள்லேருந்து, நீங்கள் பார்த்த காதல் திரைப்படங்கள்லேருந்து, நீங்கள் பார்த்த காமெடி திரைப்படங்கள்லேருந்து, நீங்கள் பார்த்த ஃபீல் குட் மூவிஸ்லேருந்து, நீங்கள் பார்த்த அழகான ஸ்க்ரீன் பிளே உள்ள படங்கள்லேருந்து இது நிச்சயம் வித்தியாசப்படும், நிச்சயம் முக்கியமானதாகப்படும். இந்த படத்தை அதிகாரப்பூர்வமாகவோ அதிகாரப்பூர்வம் இல்லாமையோ ரெண்டு இந்திய மொழிகளில் தெலுங்குலையும் மலையாளத்துலேயும் எடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு படங்களும் நான் பார்த்தது கிடையாது. ஒன்று வந்து சம்யுக்தான்னு நினைக்கிறேன், மலையாளத்தில் தெலுங்கில் எடுத்த படம் பேர். மலையாளத்தில் எடுத்த படம் பேர் நான் அடுத்து பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்துருக்கும். பார்த்தவங்களுக்கு இந்த படம் நான் இப்போ பேசுனதை வச்சு நீங்கள் ரீகலெக்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். என்ன சொல்ல, உண்மையிலே எனக்கு நெகிழ்ச்சியான படம். திரும்பவும் அதை ரீகலெக்ட் பண்ணி பார்க்கறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி.